ராயன் படத்தில் இவங்க ஃபேமிலியில் காத்தவராயன், முத்துவேல் ராயன், மாணிக்கவேல் ராயன், துர்கா இவங்க 4 பேரும் ஒரு குடும்பமாக இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லார் மேலேயுமே வந்து பாசம் இருக்கும். அதை தாண்டி முத்துவேலும் மாணிக்கமும் இவங்க 2 பேரும் தான் வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் இருந்தே காமிச்சிருப்பாங்க. இதை வந்து மாணிக்கம் வந்து ஒரு சீன்லேயே வந்து சொல்லியிருப்பார். எனக்காக எங்கள் அண்ணன் வந்து முத்துவேல் என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாங்கள் 2 பேருமே வந்து அண்ணன் தம்பி மாதிரி இருக்க மாட்டோம், எப்போதுமே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் வந்து இருப்போம் அப்படின்னு அவரே சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்டர் தனுஷ் நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் ராயன். இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இப்போது இந்த படம் அமேசான் பிரைம் OTTயில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் காத்தவராயனோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காத்தவராயன் பேருக்கான மீனிங் என்ன அப்படின்னா ப்ரொடக்ட் பண்ணுறது, கார்டியன் அர்த்தம். இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த கதையிலையுமே வந்து காத்தவராயன் தான் 2 தம்பியையும் தங்கச்சியையும் பார்த்துக்கிற மாதிரி கார்டியனாகவே இருப்பார். தனுஷ் வந்து ரியல் லைஃப்பில் ஒரு சிவபக்தராக இருப்பார். அதனால தான் பல ஆடியோ லான்ச்லையுமே வந்து இவர் ருத்ராட்ச கொட்டை போட்டுட்டு வருவார். இந்த படத்துலையுமே வந்து ராயன் வந்து ஏன் ருத்ராட்சம் போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலும் வச்சுருப்பாங்க. அது எங்கே அப்படின்னா, ராயனுடைய ஃபுல் நேம் வந்து காத்தவராயன். காத்தவராயன் அப்படிங்கிற இந்த பேருமே வந்து சிவனுடைய ஒரு பேராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் காத்தவராயனுடைய ரோலை வந்து ராவணன் கூட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ராவணனுமே மிகப்பெரிய சிவபக்தர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ராயன் ஃபேமிலி 4 பேருமே வந்து இருப்பாங்க. அந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க 4 பேரும் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட மாதிரி தான் அந்த போஸ்டர் வந்து இருக்கும். படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வீட்டில் இந்த ஃபோட்டோவை வந்து ஃப்ரேம் பண்ணி இந்த சீன்ல மாட்டி வச்சிருப்பாங்க. இந்த படத்துல மகாபாரத கதையும் வந்திருக்கும். சகுனியா பிரகாஷ்ராஜோடைய கேரக்டர் வந்து அமைஞ்சிருக்கும். பிரகாஷ்ராஜோடைய அப்பா வந்து எரிச்சு கொண்டிருப்பாங்க. எரிச்சவங்களை பழிவாங்கிறதுக்காண்டி தான் இங்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கி வந்திருப்பாரு. துரைக்கும் சேதுராமனுக்கும் சண்டை இழுத்து விட்டு துரை வந்து இறந்து போயிடுவார். சேதுராமனுக்கும் ராயனுக்கும் சண்டை இழுத்து விட்டு கடைசியில் சேதுராமன் வந்து இறந்து போயிடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ராயனுக்கும் பிரகாஷ்ராஜ் வந்து ஸ்கெட்ச் போடுவார். ஆனால் ராயன் வந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் துர்காவுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ராயனுடைய அம்மாவுக்கு டெலிவரி நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ராயனும் அவருடைய தம்பிகளும் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. அப்போ இவங்களுடைய அப்பா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பின்னாடி போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவங்களும் பின்னாடி போயிட்டு வந்து தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. குழந்தை பிறந்துரும். குழந்தை பிறந்த உடனே அவங்க அப்பா வந்து இவங்களை கூப்பிடுவார். கரெக்டாக அந்த டைமில் தான் வந்து துஷரா விஜயன்ட்டுன்னு பேர் போடுவாங்க. இந்த படத்துடைய கதையில் துர்காவுடைய கேரக்டர் ரொம்ப போல்டாக இருக்கும். அதுக்கான டீட்டெயிலாக இவங்களுடைய இன்ட்ரடக்ஷன் சீனுமே வந்து பப்ஜியில் யாரையோ ஒருத்தவங்கள ஷூட் பண்ணுற மாதிரி தான் காட்டுவாங்க. அதே மாதிரி எனக்கு மாப்பிள்ளையாக வரவங்க வந்து அடிதடி வெட்டுக்குத்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்குமே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ராயனை காப்பாற்றுற மாதிரி ஒரு ஃபைட் சீனுமே வந்து வச்சுருப்பாங்க. கிளைமேக்ஸில் வந்து தன்னுடைய அண்ணனுக்காக கூட பிறந்த இன்னும் 2 அண்ணன்களை வந்து கொலை பண்ணுற மாதிரியும் தன்னை ரேப் பண்ண ஆளை அவங்களே வெட்டுற மாதிரியும் போல்டான ரோலாக காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராயனும் துர்காவும் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் காட்டியிருப்பாங்க. ராயன் வந்து அவருடைய தம்பிங்க மேலேயும் பாசம் இருக்கும். பட் வந்து அதை தாண்டி தங்கச்சி மேலே தான் ஒரு எக்ஸ்ட்ரா பாசம் உள்ள ஒரு அண்ணனாக காமிச்சிருப்பாங்க. ராயனுடைய ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்குமே பார்த்தீங்கன்னா துர்கா ஃபாஸ்ட் ஃபுட்னு தங்கச்சி பேரை வச்சிருப்பாரு. அதே மாதிரி தங்கச்சி கல்யாணத்துக்குமே மாப்பிள்ளை சைட்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய கடையை வந்து என் தங்கச்சி பேருக்கே எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஆரம்பத்திலே இவங்கெல்லாம் ஒரு குடும்பமாக இருந்தாலும் யார் யார் க்ளோஸ் அப்படிங்கிறத தெளிவாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் குடும்பம் வந்து 2ஆக பிரிஞ்சிடும். மாணிக்கமும் முத்துவேலும் வில்லன் பக்கம் போயிடுவாங்க. ஆனால் துர்கா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அண்ணன் ராயன் கூடவே நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் சேகருடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராயனும் சேகரும் மீட் பண்ணும்போதே சேகர் வந்து சிகரெட் அடிச்சுட்டு இருப்பார். ஒரு கட்டத்தில் சேகர் வந்து ராயனுக்கு வீடு பிடிச்சி கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார். அப்போ கூலி காசு வாங்கும்போது பாப்பா இருக்குதுன்னா சிகரெட் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் ராயனு. அதில் விட்ட சிகரெட்டை கிளைமேக்ஸ் சீனில் தான் சாக போகிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் திரும்பவும் சிகரெட் அடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கு இடையில எந்த ஒரு சீன்லையுமே சேகர் வந்து சிகரெட் அடிச்சிருக்க மாட்டார். அதே மாதிரி சேகர் வந்து ராயனுடைய வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்போ ராயன் வந்து வீட்டுக்குள்ளே வாங்கினே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வெளியிலே நிற்பார். ஒருவேளை இது வந்து பொம்பளை பிள்ளை இருக்கிற வீடுன்னு நினச்சி கூட வராமல் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ராயனும் துரையும் பேசும்போது என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கோன்னு நான் உன்னை அப்போவே கூப்பிட்டேன், ஆனால் நீ வரல அப்படின்னு சொல்லுவார்.
போலீஸ் வந்து ராயன் கிட்ட கேட்டிருப்பாரு, எப்படி கேஸை வாபஸ் வாங்க வச்ச அப்படின்னு சொல்லி. அதுக்கு ராயன் சொல்லியிருப்பாரு, கெஞ்சி கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு போலீஸ் சொல்லியிருப்பாரு, நீ கெஞ்சியா கேட்டிருப்ப அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இந்த டயலாக் மூலமா ராயன் வந்து ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சஸ்பென்ஸா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ராயன் வந்து துரையை மீட் பண்ண போகும்போது துரை ஒரு டயலாக் சொல்லுவார், இதே மாதிரி தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு 7.5 இழுத்துட்டு வந்த, அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொன்ன உடனே ஒழுங்கா இல்லையா, அதே மாதிரி உன் தம்பியே இருக்க சொல்லுங்கிற மாதிரி ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு டயலாக் மூலமாக ராயன் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த டயலாக் கனெக்ட் பண்ணுற விதமாக சேகர் வந்து சேதுராமன் கிட்ட போய் மீட் பண்ணுவார். அந்த இடத்துல வந்து சேகர் வந்து ஒரு கதை சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, ராயனுக்கு வந்து அவருடைய தங்கச்சியை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு. ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது 3 பேர் வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க. அதுல இருந்தே இனிமேல் நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு அவன் தங்கச்சி சொல்லிருச்சு. ஸோ தங்கச்சியோடைய அந்த படிப்பு கனவை சிதைச்சதுனால அந்த 3 பேருமே ராயன் வந்து தேடி போயிட்டு ஒருத்தன் வந்து இப்போ இடது கையில் சாப்பிட்றான், இன்னொருத்தன் நடக்கவே முடியல, இன்னொருத்தவன் நடவனமாக தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சேகர் சொல்லியிருப்பாரு. இந்த சம்பவம் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ராயன் பண்ண சம்பவமாக இருக்கலாம். ஏன்னா ராயன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தம்பி முத்துவேல் மாதிரி சண்டை போடுறவராக இருக்க மாட்டார். ராயன் வந்து ஒதுங்கி போகிற ஒரு ஆளாக தான் காமிச்சிருப்பாங்க படத்தில். ஆனால் தன்னுடைய ஃபேமிலிக்குன்னு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அப்போ களத்தில் இறங்கி சண்டை போடுவாரே தவிர சும்மா சண்டை போடுற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ இது மூலமாக 10 வருஷத்துக்கு முன்னாடி இவர் பண்ண சம்பவம் தான் இந்த ஒரு சம்பவமாக கூட இருக்கலாம். இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். இவங்க 4 பேருமே கழுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தில் கயிறு போட்டிருப்பாங்க. இதில் வந்து முத்துவேலும் மாணிக்கமும் இவங்க 2 பேரும் ஒரே மாதிரியான சாதாரண ஒரு கருப்பு கயிறு தான் போட்டிருப்பாங்க. இதே இது ராயனும் துர்காவும் 2 பேருமே கழுத்தில் ருத்ராட்சம் போட்டிருப்பாங்க. இது மூலமாக கூட இவங்க 2 பேரும் ராயனும் துர்காவும் ஒரு டீமாகவும் மாணிக்கமும் முத்துவேலும் இன்னொரு டீமாகவும் தனித்தனியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத சிம்பாலிக்காக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ராயன் வந்து சேதுராமனை கொலை பண்ணுறதுல ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. எப்போதுமே வந்து ராயன் பார்த்திங்கன்னா அவருடைய வெப்பனை வச்சு தான் வந்து சண்டை போடுவார். ஆனால் கடைசியாக சேதுராமனை கொலை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நெருப்பு வச்சு எரிச்சு கொலை பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. ஏன் இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இந்த கதையில் வந்து பிரகாஷ்ராஜ் ராயனுக்கு சேதுராமனை கொல்ல சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாரு. நான் உன்னை தப்பிக்க விடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒருவேளை பிரகாஷ்ராஜோடைய அப்பா எப்படி இறந்து போனாரோ அதே மாதிரி சேதுராமனும் இறந்து போகணும் அப்படின்னு பிரகாஷ்ராஜ் ஆசைப்பட்டிருந்திருக்கலாம். ஸோ பிரகாஷ்ராஜ் வந்து ராயன் கிட்ட சேதுராமனை எரிச்சு கொலை பண்ண சொல்லியிருந்திருக்கலாம். ராயனுடைய தங்கச்சி வந்து துர்கா வந்து பார்த்தீங்கன்னா திலீப்பனை வந்து கொலை பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ இந்த கொலை பண்ணும்போது துர்காவை வந்து அம்மனா வந்து காட்டுவாங்க. இதே மாதிரி கிளைமேக்ஸில் ராயன் நடந்து வரும்போது ராவணனுடைய அந்த 10 தலையும் கூட வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரஜினியோடைய ரெஃபரன்ஸும் வச்சுருப்பாங்க. இவங்க வீட்டில் ஒரு இடத்துல வந்து ரஜினியோடைய ஃபோட்டோ இருக்கும். அதே மாதிரி வாட்டர் பேக்கெட் சாங்கில் வந்து ஆட்டோவில் ரஜினியோட ஃபோட்டோ ஒட்டி வச்சுருப்பாங்க. இவங்க வீட்டில் வந்து டிவி ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாத்த படம் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அண்ணாத்த படமும் சரி இந்த ராயன் படமும் சரி 2 படத்துலையுமே சிஸ்டர் சென்டிமெண்ட் படமாக இருக்கும். சேதுராமனை கொலை பண்ணுறதுக்காக அவருடைய 2வது மனைவி வீட்டுக்கு போவார். அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய டிவிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியோட ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டர் ரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ஆக்டர் விக்ரம் நடித்த தங்கலான் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ராயன் படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.